நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். தேமுதிக நிகழ்ச்சியில் பேசிய எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த், முதல்வர் விஜய் தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக கூறியுள்ளார். கேப்டன் என்ற ஒரே உணர்வு கொண்ட எங்களுடைய உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை யாராலையும் தொட்டு பார்க்கவும் முடியாது, சீண்டி பார்க்கவும் முடியாது என்பதை நாம் நிரூபிச்சிருக்கிறோம். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி. இன்னைக்கு ஜெயிச்ச உடனே எப்படி எல்லா கட்சியும் போய் ஒரு அமைச்சர் கொடுத்த உடனே சோஃபா செட் வந்த உடனே எல்லாரும் ஓடினாங்க. சோஃபா செட் வந்த உடனே ஒரு 2 பேர் இருந்தாலும் ஒரு அமைச்சர் தான் இன்னைக்கு தங்களுடைய கொள்கையவே மாத்திக்கிட்டு போய் கூட்டணியில அங்கம் வகிச்சு அமைச்சர் வாங்கின. நமக்கு என்ன அழைப்பு வரலன்னு நினைக்கிறீங்களா? இன்றைய முதல்வர் அவர்களே அழைத்தார். ஆனாலும் ஒரு கொள்கை, ஒரு முடிவை நாம் எடுத்து விட்டால் அந்த கொள்கையில அந்த கொள்கை முடிவை நிச்சயமாக நாம உறுதியாக நாம நிற்போம் என்பதற்கு இதுதான் சான்று. சோஃபா செட்டுல பீரோல லாக்கரே வந்தா கூட தேமுதிக தன் நிலையில இருந்து மாற அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது. ஏன்னா கொள்கை முக்கியம். ஒரு கூட்டணியை வச்சு ஜெயிப்பாங்களா, ஜெயிச்ச பிறகு தங்கள் சுயலாபத்திற்காக இன்னொருத்தருக்கு போய் மாத்திக்குவாங்களாம். அந்த நிலைப்பாடு இன்னைக்கு தேமுதிகக்கு கிடையாது. அது என்ன நான் சொல்றேன், எல்லாரும் என்கிட்ட பிரஸ்ல கேட்டாங்க, இன்னைக்கு இன்னும் 25 பேர் எம்எல்ஏக்கெல்லாம் அதிமுக இருந்து தேவைக்கு போறாங்களே. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு போனவங்கள வரலாறு என்னன்றதை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. கேப்டன் வாழ்ந்த காலம், கேப்டனுக்காகவே வாழ்ந்த என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே என் வெற்றி வீரர்களே, நீங்கள் தான் நாளைய வரலாறு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.